வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா? இந்த கேள்வி இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே கேட்கப்பட்டது. இதற்கு காரணம் துவான் சுரேஷ் சலையை அடுத்து கோட்டாபே ராஜபக்ச தான் கைது செய்யப்படுவார் என்று சமூகத்திலே பரவலாக பேசப்படுகின்றது. இதற்கு பிரதான காரணம் உதயகம்மன் பிள்ளை உட்பட இன்னும் பலர் ஏராளமான இருக்கிறார்கள். உதயகம்மன் பிள்ளையுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன? பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுமே சுரேஷ் சலைவை அழைத்து அடுத்து நீர்தான், உனக்கு அடுத்து கோட்டாபே ராஜபக்ச தான் என்று இவர் முன்கூட்டியே அறிவித்து விட்டார். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. சுரேஷ் சலைவை வைத்து 90 நாட்கள் இப்பொழுது விசாரணை இடம்பெறுகின்றது. ஆதாரங்கள் அனைத்தும் திரட்டப்பட்டு சுரேஷ் சலைவினுடைய வாயினால் உத்தியோகபூர்வமாக சுரேஷ் சலை கோட்டாபே ராஜபக்ச குறித்து தகவல்களை வெளிப்படுத்துவாராயின் அடுத்ததாக கோட்டாபே ராஜபக்ச தான் விசாரணைக்காக அழைக்கப்பட வேண்டும். ஆனால் அது சம்பந்தமாக இன்னமும் எந்த விதமான சத்தமும் இல்லை. உள்ளே விசாரணைகள் இடம்பெறுகின்றது. ஆனால் இன்று இந்த கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜாதிஸ என்ன சொன்னார் என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்வோம். කවුද කියන එක පුද්ගලික සම්බන්ධයෙන් නෙමෙයි අපිට අදහස් තිබෙන්නේ. අපිට තිබෙන්නේ අරමුණක්. ඒ අනුව තමයි විමර්ශන කටයුතු සිදු වෙන්නේ. විමර්ශනවලදී එදිරව් වෙන කරුණු වල ප්‍රමාණය අනුව තමයි அதன் அடிப்படையில் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் சொன்ன விஷயம், சுரேஷ் சலை உள்ளே என்ன சொல்லி இருக்கின்றார் என்பது குறித்து எமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஏதாவது சொல்லி இருந்தால் அடுத்து அது சம்பந்தப்பட்ட சுரேஷ் சலை குறிப்பிட்டிருந்தார் கோட்டாபே ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அல்லது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கைதும் செய்யப்படலாம் என்பதை போலத்தான் அவருடைய கதை அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பலர் வெளியே பதற்றத்தில் இருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ச்சியாக அந்த பதற்றத்தில் இருப்பவர்கள் யார், அடிக்கடி பிரஸ் மீட்டுகளை ஒழுங்கு செய்து வைத்து ஒவ்வொரு விடயங்களை சொல்பவர்கள் யார் என்பதெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நியூஸ் இன்சைட் தமிழில் பேசி வருகின்றோம். நேற்றைய தினம் தான் சிறப்பாக அமைந்தது. உதயகம்மன் பிள்ளையினுடைய அந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை மார்ச் 31ஆம் தேதி அறிவிப்பார் என்று நேற்றைய தினம் சொன்னார். ஆனால் மார்ச் 27ஆம் தேதி, அதற்கு முன்பதாகவே மார்ச் 27ஆம் தேதி அவருக்கு ஒரு முக்கிய வழக்கு இருக்கின்றது. 20 மில்லியன் ஒரு மோசடி நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்று ஒரு தகவல் கிடைத்தது. அந்த தகவலை சொல்லிக்கொண்டு நாங்கள் செல்லலாம். ஆனால் நலிந்த ஜாதிஸ சொல்கிறார், ஏதாவது உண்மைகள் தமக்கு தெரியுமாக இருந்தால் சிஐடி அழைப்பதற்கு முன்பதாகவே நீங்களாக தாமாக சென்று முன்வந்து அந்த வாக்குமூலங்களை வழங்கிவிடுங்கள். உங்களுக்கு தகவல்கள் தெரிந்தால் நீங்கள் சென்று சொல்ல வேண்டியது அவர்களுடைய வேலை. ரைட். அதையும் தாண்டி அவர்கள் சொல்லாமல் இருந்தால் அது அவர்கள் அழைக்கப்படுவது சிஐடியினுடைய வேலை. அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் சலையை கைது செய்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரியும். 3 அடிப்படை காரணங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படை காரணங்களை வைத்து சுரேஷ் சலை உள்ளே இருக்கின்றார். இப்பொழுது அவரிடம் விசாரணை இடம்பெறுகின்றது. பாதுகாப்பு சபைக்கு அழைத்து சிஐடி உயர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தது. 3வது டிஎன்ஏ டெஸ்டை உடனடியாக செய்யுங்கள். 2 டிஎன்ஏ டெஸ்ட் செய்தும் 3வது டிஎன்ஏ சாரா ஜஸ்மினுடைய அந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தது. இதன் காரணமாக என்றெல்லாம் விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றது. அதற்கும் நான் நினைக்கின்றேன் கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்படலாம். அப்போது நாங்கள் அதை பார்ப்போம். ஆனால் இன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார். ஏற்கனவே அவர் ஒரு வாக்கு மூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் செல்லவில்லை. மாறாக அவர் சிங்கப்பூர் சென்ற ஒரு கதை இருந்தது. இன்று யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெளியே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவர் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்கி வெளியே ஏறும் காட்சிகள் எங்களுக்கு கிடைத்தது. அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். கோட்டாபே ராஜபக்ஷ ரைட். அந்த கதவை மூடும்போது கொஞ்சமாக தெரிந்தார். அப்படி இருக்க நிலையில் ஊடகங்களுக்கெல்லாம் அவர் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இறங்கி வெளியே வரவும் இல்லை. நேரடியாக வண்டிக்குள் ஏறினார்.
வெளியேறிவிட்டார். அப்படித்தான் இன்று அவருடைய நகர்வு அமைந்திருந்தது. ஆனால் இவர் எதற்காக வந்தார்? ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக இருக்க முடியாது. காரணம், இது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை, இது சம்பந்தமாகத்தான் இவர் அழைக்கப்பட்டார். அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் செல்லும் போது நாங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக அது சம்பந்தமாக பேசலாம். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கு ஏன் இவர் வந்தார் என்றால், கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருந்தபோது, நான் இந்த சொல்கின்ற விடயம் இதுதான் என்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியாது, ரைட்? காரணம், லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்குள் இடம்பெறுகின்ற விசாரணை என்ன, அந்த தகவல்கள் இலகுவிலே வெளியே வந்து விடாது, ரைட்? அது ரொம்பவும் கடினமான விஷயங்கள் அவை. ஆனால் அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் வெளியே வரும் உத்தியோகபூர்வமான பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அண்மை கால தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் தேடி பார்த்ததற்கு அமைய இப்படி இந்த விஷயத்துக்காகத்தான் இவர் இன்று அழைக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதை பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டத்தில் அப்போதைய ஆட்சியினால் இவர் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரும் கூடத்தானே. அப்பொழுது கட்டப்பட்ட வீடமைப்பு திட்டங்களின் கீழ் சரியான முறையில் இல்லாமல் சட்டத்திற்கு முரணாக வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டவை தொடர்பில் விசாரணை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இவருடைய கையொப்பமும் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது எந்த அளவு உத்தியோகபூர்வமான தகவல் என்பது சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு தகவல் இருக்கின்றது. அதை நாங்கள் பதிவு செய்துவிட்டு தொடரலாம். இது சம்பந்தமான விசாரணைகள் கணக்காய்வாளர் திணைக்களத்தினால் தேடப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த ஆட்சி காலத்திலே இந்த வீடமைப்பு திட்டங்கள் கட்டப்பட்டது, இது எப்படி கட்டப்பட்டது, யார் யாருக்கு இந்த வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கணக்காய்வாளர் திணைக்களம் தேடும் போது இந்த விடயங்கள் வெளியே வந்திருக்கின்றது. அவை இது சம்பந்தமான விசாரணைகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னெடுத்து வருகிற நிலையில் இதற்கு பிரதானமாக என்றால் இவர் அமைச்சர் அல்ல, இவர் செயலாளர். அமைச்சர், அப்போது இருந்த அமைச்சர் தான் இதற்கு பிரதானமாக தலையீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் செயலாளராக இருந்தாலும் அன்று இவர்தான் எல்லாத்திலையும் முன்னணியாக இருந்தவர். காரணம், இவருடைய சகோதரர் நாட்டின் ஜனாதிபதி, அப்போது சகோதரன் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர். இவருடைய ஒரு பழக்கம் இருந்தது கோட்டாபய ராஜபக்சவிடம். எங்காவது இவர் வண்டியில் செல்லும் போது, கார் வண்டியில் செல்லும் போது எங்காவது ஒரு காணியை கண்டால் உடனடியாக அதை கைப்பற்றுங்கள், அதை பாருங்கள், அந்த காணியை எடுத்து விடுங்கள், அப்படி என்று சொல்லக்கூடியவர் தான் கோட்டாபய ராஜபக்ச. சொல்லியும் இருக்கிறார், அதற்கான சாட்சியங்களும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் நிறைய காணிகள் இவர் வசம், அதாவது அரசாங்கம் எடுப்பதை போல, அதற்கு அரசாங்கத்தின் பொறுப்பில் எடுப்பதை போல இவர் அவருக்கு தேவையான வகையிலே கைப்பற்றி இருப்பதும் நிறைய தகவல்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலையில் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் தேடுதலுக்கு அமையத்தான் இந்த விசாரணைகள் இடம்பெறுகிறது. நகர அபிவிருத்தி அமைச்சிற்கு சொந்தமாக இடங்கள், இப்பொழுது அந்த காலகட்டத்திலே புதிய மாடி வீடுகள், தொடர் மாடி குடியிருப்புகள், வீடமைப்பு திட்டங்களை நாங்கள் கட்டப் போகின்றோம். அவை இந்த சிறு சிறு வீடுகளில் ஒரு கொழும்பில் நிறைய இடங்கள் இருந்தது. மட்டக்குழி பகுதி, கொழும்பு 15, கொழும்பு 13, கொழும்பு 12, இப்படி பல பகுதிகளில் இருந்தவர்கள், பலகை வீடுகள், சிறு சிறு வீடுகள், இப்படியான வீடுகள் இருந்தவர்களை அவர்களை அந்த இடங்களிலிருந்து அகற்றி தொடர்மாடி குடியிருப்புகளில் அவர்களை குடியமர்த்தும் வேலை திட்டங்கள் இடம்பெற்றது. ராஜபக்ச காலகட்டத்தில் நிறைய தொடர்மாடி குடியிருப்புகள் இங்கு கட்டப்பட்டது கொழும்பில். அது உண்மைதான், அது இல்லை என்று இல்லை. ஆனால் அதில் கொடுக்கப்பட்ட வீடுகளில் தான் பிரச்சனை இருக்கின்றது. இதில் பல வீடுகள் இவர்களுக்கு தேவையான வகையிலே, தேவையானவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமும் அம்பலமாக இருக்கிறது. நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு சொந்தமான இடங்களை அரசு எடுத்துக்கொண்ட காணிகளில் இருந்தவர்களுக்கு வழங்குவதற்காக கட்டப்பட்ட, அதாவது அந்த பலகை வீடுகளில் இருந்தவர்களுக்கு அந்த வீடுகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டால், அந்த இடங்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு வீடு கொடுக்க வேண்டும் தானே. அதற்காகத்தான் இந்த வீடமைப்பு திட்டங்கள் கட்டப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்காக கட்டப்பட்ட வீடமைப்பு திட்டங்களில் இவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனை. இதில் பிரதானமாக வீடுகள் அபிவிருத்தி சபை, வீடுகள் அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வெளியில் உள்ள சிலருக்கு இந்த குடியிருப்பு திட்டங்களில், வீடமைப்பு திட்டங்களில் வீடுகள் வழங்கப்பட்டிருப்பது வெளியே வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒருவருக்கு 2 வீடுகள் வழங்கப்பட்ட 177 சந்தர்ப்பங்கள் பதிவாகி இருக்கின்றது. ஒருவருக்கு 3 வீடுகள் வழங்கப்பட்ட 12 சந்தர்ப்பங்கள் பதிவாக இருக்கின்றது. பாருங்கள், இவர்களுக்கு அந்த இருக்கின்றதானே
ஒரு ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட, அவர்கள் சொல்வதை போலெல்லாம் செயற்படுகின்ற பலர் அந்த காலத்திலே இருந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் அப்போது இருந்தவர்களுக்கு பாருங்கள், அடுத்த ஜாக்பாட் என்னவென்றால் வீடுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஒருவருக்கு 2 வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 177 தடவைகள் இவ்வாறு பதிவாகி இருக்கிறது. அதே போல் ஒருவருக்கு 3 வீடுகள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் 12 சந்தர்ப்பங்கள் பதிவாகி இருக்கின்றது. இப்படி 201 வீடுகள் சட்டத்திற்கு முரணாக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பல மில்லியன் நஷ்டம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நஷ்டமெல்லாம் இவர்கள் பெரிதாக பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு அவர்கள் சரியாக இருந்தால் போதும். ஏனையவர்கள் பற்றிய அக்கறை இவர்களுக்கு இருந்திருக்காது. அதில் பிரதானமாக புகையிரத சேவையில் ஈடுபட்டவர்களுக்கு, புகையிரத சேவையில் ஒரு அரசாங்க ஜாப், ரைட், அப்படி அதில் ஈடுபட்டவர்களுக்கும் 205 பேருக்கு சொந்தமாக வீடு வழங்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக இவர்களுக்கு ஒரு தற்காலிகமான வீடுகள் தான் வழங்கப்படும். இவர்கள் அந்த பதவி காலத்தில் இருக்கும் வரை, இந்த புகையிரத சேவையில் இருப்பவர்கள் சொல்கிறேன், பதவியில் இருக்கும் வரை அவர்களுக்கு ஒரு வீடு, அவர்கள் பதவியிலிருந்து விலகி ஓய்வுக்கு சென்றாலோ அல்லது பதவியிலிருந்து விலகினாலோ, அந்த தொழிலிருந்து விலகினாலோ அந்த வீடு அடுத்து வருபவர்களுக்கு வழங்கப்படும். இதுதான் அரச பொறிமுறை சிஸ்டம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், புகையிரத சேவையில் ஈடுபட்டவர்களுக்கு 205 பேருக்கு சொந்தமாக வீடு, அதுவும் இந்த தொடர்மாடி குடியிருப்புகளிலே சொந்தமான வீடு வழங்கப்பட்டிருப்பதும் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் தேடுதல்களில் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாகத்தான் இதற்கு அப்போது அந்த அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் பதில் சொல்ல வேண்டும். இது எப்படி நடந்தது, இது யார் யாருக்கு வழங்கப்பட்டது, இந்த அதிகாரம் யாரால் கொடுக்கப்பட்டது, ரைட், அது சம்பந்தமான விசாரணைகள் தான் இடம்பெறுகின்றது. நான் நினைக்கும் வரையில் இதற்காகத்தான் இன்றும் அவர் அழைக்கப்பட்டிருப்பார். மேலதிக தகவல்கள் நிச்சயமாக கிடைத்தவுடன் அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது எதிர்பார்ப்பது, பலருடைய எதிர்பார்ப்பு, கோட்டாபய ராஜபக்ச உயிர் ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருந்தால் சுரேஷ் சலையை பாவித்து இந்த தாக்குதலை ஏதோ ஒரு வகையில் செய்வதற்கு இவருடைய தலையீடும் அரசியல் தலையீடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதில் இவருடைய தலையீடு நேரடியாக இருந்திருந்தால் நிச்சயமாக இவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார், சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவார் என்று தான் பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்று. தொடர்ந்தும் புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள லங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் பாலேந்திரனுடன் நான் டில்ஷான் மென்சன். மீண்டும் நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.